அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்தை உருக்கும் சில உபதேசங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்வழி பெற்றவர்களாக இம்மை மறுமை வெற்றியை நோக்கி உலக வாழ்க்கையில் ஆழ்த்து விடாமல், உலக மோகத்தில் மனதை பறிகொடுத்து விடாமல், உலக ஆசா பாசங்களில் சிக்கி நேர்வழி தவறிவிடாமல் இருப்பதற்கு நம் அனைவரின் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும். இந்த உலகத்தை விட்டு மறுமை முன்வைத்து வாழ்கின்ற கூட்டத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்கட்டும். உலகத்தை பார்த்து ஏமாந்து செல்கின்ற உலக ஆடம்பரங்கள், உலக அலங்கரிக்கப்பட்ட வஸ்துக்களை பார்த்து நம் மனதை பறிகொடுத்து விடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் கூறுகிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் தான் குர்ஆனை நமக்கு கற்றுத்தருகிறான். வ அல்லமக மாலம் தகுன் தஅலம். நீங்கள் அறியாதவற்றெல்லாம் அவன்தான் கற்றுத்தருகிறான் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகிறான். இந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு டீச்சிங். நம்ம படித்த ரப்பு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறான். கலிஃபா உமர் அலிலாவுடைய ஆட்சியில் இஸ்லாமிய மார்க்கத்தில் உலகத்தில் வேறு யாருடைய ஆட்சியில் கண்டிராத ஒரு வெற்றி கிடைத்தது. ரோமர்களுடன் பாரசீகர்களுடன் நடத்திய அந்த போரில் கனிமத்து பொருள் கொண்டு வந்து கொட்டப்பட்டிருந்தது. அந்த கனிமத்து பொருள் கலிஃபா உமர் அல்லா அவர்களுக்கும் பங்கு எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கனிமத்துடைய செல்வம் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த செல்வம் பெற்ற சாதாரண முஹாஜிர்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்த நேரத்தில் உமர் அல்லா அவர்கள் மரணத்தின் போது கடன் பட்டவராக மரணித்தார்கள். அவ்வளவு செல்வம் கிடைத்து தான் அனுபவித்தார்களா? செல்வத்தில் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார்களா? கிலாஃபத்தில் கடைசியாக அந்த கனிமத்து பொருள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா தர்மம் செய்தார்கள். ஏழை முஹாஜிர்களுக்கும் ஃபக்கீர்களுக்கும் எத்தீம்களுக்கும் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து அப்துல்லா அவர்களிடம், நான் விட்ட கடனை நீதான் பார்த்துக்கொள். கடனை அடைக்க பைத்துல் மாலில் எனக்கு கிடைக்கக்கூடியதை நீ அதை வாங்கிவிடாதே. என்னுடைய இரத்த சொந்தங்கள் வாரிசுதாரர்களாக தான் கடனை அடைக்கணும் என்று மரண நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து வசியத் செய்தார்கள். தன்னுடைய தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சொத்து எங்கே, தந்தை விட்டு போன கடனை நான் அடைக்கணுமா என்று கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ பிள்ளைகளை மார்க்கத்தை போதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கணும். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், இல்லாமன் அதல்லா பி கல்பின் சலீம். பரிசுத்த கல்புடன், அதாவது உள்ளத்தை தூய்மையுடன் தன் இறைவனுடன் யார் வருகிறார்களோ அவர்கள் கண்ணியம் அடைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ உள்ளத்தை யார் தூய்மையாக வைக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் கண்ணியம் என்ற ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், இக்ரா கிதாபக்க கஃபா பி நஃப்ஸிக யௌம அலைக ஹசீபா. உன்னை விசாரிக்க, உங்களிடம் கேள்வி கேட்க, உங்களது கணக்கு பார்ப்பதற்கு நீயே போதுமானவன். ஃபஸ்ட்டு உன்னுடைய புத்தகத்தை நீ படி. உங்களுடைய அமல்களை எழுதப்பட்ட ஏடு உங்களுக்காக உங்களுக்கு முன்னால் விரிக்கப்பட்டு இருக்கின்றது. நம்மளுடைய அமலை, நம்மளுடைய செயலை படிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? மறுமையில் நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது, மறுமையில் என்னவாகும் என்ற ஒரு பயம், அந்த அச்சம் நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அடுத்தது அல்லாஹ் கூறுகிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம். அவர்களுடைய வாய் முத்திரையிட்டு விடுவான். வத்து கல்லிமூன ஐதிஹிம். அவர்களுடைய கைகள் பேசும். வத்து அஷது அர்ஜுலுஹும். அவர்களுடைய கால்கள் சாட்சி கூறும். பிமா கான் எக்ஸிபூன். அவர்கள் எதை சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கால்கள் சாட்சி கூறும். அவர்களுடைய கைகள் பேசும் நாளை மறுமையிலே என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகத்தில் நம்மளுடைய வாயில் எவ்வளோ தவறாக பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், அடுத்தவங்கள மனதை நோகடித்து பேசியிருப்போம், பொய் பேசியிருப்போம். அப்போ பாவத்தினுடைய எண்ணிக்கை இல்லாமல் நம்மளுடைய நாவில், நம்மளுடைய வாயில் எவ்வளோலாம் பேசியிருப்போமா? ஆனால் மறுமையில் அந்த வாய் என்பது அல்லாஹ் லாக் பண்ணி விட்டுருவான். இப்போ நாம் செய்யக்கூடிய அந்த பாவம் என்பது நம்மளுடைய உறுப்புகளே மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்ற அந்த அச்சம் நம்ம இடத்தில் இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு தோழர் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், நான் முஃமினா என்று எப்போது என்னால் அறிய முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்குறார். எவ்வளோ அழகான கேள்வி. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா சர்ரத்துக்க ஹசனத்துக்க. உன்னுடைய நன்மையில் நீ எப்போ மகிழ்ச்சி அடைகிறாயோ, அந்த மகிழ்ச்சி எப்போ நீ பொருந்தி கொள்கிறாயோ அப்போது என்று சொல்லிட்டு, வசா அத்துக்க செய்ய அத்துக்க வந்த முஃமின். நீ செய்த பாவத்திற்காக, நீ செய்த தவறுக்காக உன்னுடைய உள்ளம் வருத்தப்படும் ஏற்படும் இல்லையா, உன்னுடைய பாவத்திற்காக உன்னுடைய மனம் வலி ஏற்படும் இல்லையா, அப்போ நீ ஒரு முஃமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்தார்கள். நாம் செய்த பாவத்திற்காக வருத்தப்படுவதில்லை, அப்போது எப்படி நாம் முஃமின்? நம்மளுடைய கல்பில் ஈமான் செத்து விட்டது. அடுத்து அல்லாஹ் கூறுகிறான்,
கண்காணிக்கக்கூடிய எழுதக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் எந்த அடியானாக இருந்தாலும் அவரிடத்தில் இல்லாமல் இல்லை. அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உடனுக்குடன் பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்முடைய எல்லா செயலும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு என்ற அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். எல்லா உபதேசங்களை புறக்கணிப்பதை போன்று அல்லாமல் அல்லாஹ்வின் உபதேசத்தை வாழ்வியலாக எடுத்து இம்மை மறுமை வெற்றி அடைவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.